கடைசி நாட்கள் இயேசுடைய நாட்கள்லயே துவங்கிருச்சு. இயேசு சொன்னார், நிறைய ஊழியக்காரங்க நீங்க சொல்லலாம் கடைசி நாட்கள், இப்பதான் கடைசி நாட்கள் ஒரு பெரிய எழுப்புதல். சாரி, கடைசி நாட்கள் இப்ப ஆரம்பிக்கலங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. எபிரேயர் 1 அதிகாரம் 1 நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் சொன்னார். இந்த கடைசி காலத்தில் தம்முடைய குமாரனை கொண்டு, கடைசி நாட்களில் எழுதப்பட்டிருக்கும், தம்முடைய குமாரனை கொண்டு. கடைசி நாள் எப்ப ஆரம்பிச்சதுன்னா இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு, அதே கடைசி நாட்கள் தான். அப்ப ஆரம்பிச்சிருச்சு. 2000 வருஷம் கடைசி நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. தெரிந்து கொள்ளணும், கர்த்தர் சொன்னார் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் இப்ப இருக்குது. கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலேயும் ஊற்றப்படும். அது எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா? அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் ஆரம்பிச்சது. பேதுரு சொன்னார், அது இப்பொழுது நடந்தேறுகிறது. கடைசி கால எழுப்புதல் அப்ப ஆரம்பிச்சது. இன்னும் பயங்கரமா இருக்குது. எப்படி நான் சொல்றேன்னா, எருசலேம்ல வரும் கர்த்தர் சொன்னார், வந்தது. யூதேயாவுல வரும் சொன்னார், வந்தது. சமாரியாவுல வரும் சொன்னார், வந்தது. பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ பூமியின் கடைசி பரியந்தம், எண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அப்ப வேதத்தில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் சொல்றது அதுதான். மாம்சமான யாவர் மேலேயும் ஊற்றப்பட முடிய கடைசியில இன்னும் கூட ஒரு அபிஷேகம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க எழுப்புதல் இருக்குன்னு சொல்லி வேதத்துல இல்லவே இல்லை. எங்க ரெயின்கார்ட் போன்கே ஆப்பிரிக்காவை அசைச்சாருங்க. பைபிள் எங்க இருக்கு ஆப்பிரிக்கா அசைக்கப்படும் பைபிள் இருக்கா? God so loved the world அப்படின்னு இருக்கு. அர்த்தம், கர்த்தர் இந்த பூமியையே நேசிக்கிறார், உலகத்தையே நேசிக்கிறார். உலகத்தை ஆப்பிரிக்கா இருக்குதா? ரட்சிக்கப்படும். மாம்சமான யாவர் வேலையும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரா? அதுல இந்தியா இருக்கா? இந்தியா ரட்சிக்கப்படுறது நிச்சயம். கர்த்தர் சொன்னார்னா நடக்கும். கர்த்தர் சொல்லியிருக்காருல, மாம்சமான யாவர் மேலும்னு. பூமியின் கடைசி பரியந்தம் முழுமையா, பூமி முழுசும் சாட்சியா இருப்பீங்க. இந்த சுவிசேஷம் பூமி முழுசா அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு சொன்னார்ல. அதெல்லாம் ஆமென் என்றும் நடந்தே தீரும். வேதத்துல நடந்த ஒண்ணுமே, ஒருவேளை ஒரு கூட்டம் நினைச்சிருப்பாங்க கன்னி வயிற்றுல பிள்ளை பரப்பாளான்னு நினைச்சிருப்பாங்க. பிறந்தாங்க, இயேசு வெளிப்பட்டார், இயேசு சொன்னதெல்லாம் நடந்துச்சு, ஒண்ணு விடாம நடந்துச்சு. இதுவும் நடக்கும். வேத வசனம் குறைவுள்ளதல்ல, அது நிறைவானது, நடந்தே தீரும். இன்னைக்கு உங்க மேல உள்ள கட்டுகள்லாம் கர்த்தர் உடைக்கட்டும். இன்னும் எல்லா கட்டுகளும் இன்னைக்கு